മിശിഹാവേ മാനിட രക്ഷகரே மனிதனை விடுதலை செய்திட மனிதனாய் வந்து பிறந்தவரே ஈசோ மிசிகாவே. வானவதூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை. வானவதூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை. பரிசுத்த பரிசுத்த ஆண்டவரே நீர் பரிசுத்த 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 ஆண்டவரே நீர் பரிசுத்த ஈசோ மிசிகாவே. பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என்றும் நம்மோடு வசிக்கின்ற பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு நம்மை அன்பு செய்து நம்மோடு இரக்கம் காட்டுகின்ற பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு நாம் அனைவரும் விழுந்தாளிலேயே நிற்போம். நம் ஆண்டவருடைய சன்னதியிலே ஆண்டவர் விண்ணிலிருந்து இறங்கி வந்த நம் மீட்பரை வரவேற்றவர்களாக இதோ சிறு அப்பமாக மாறியிருக்கின்றவரை நம் மத்தியிலே வந்து நம்மோடு வசிக்கின்றவராக இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு தங்கியிருப்பேன் என்று கூறிக்கொண்டு நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவரை நம்ம மத்தியிலே வரவேற்று நம் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரது சந்நிதியிலே நமது கவலைகள், கண்ணீர், துக்கம், வேதனை அனைத்தையுமே அவரது சந்நிதியிலே எடுத்துரைத்துக் கொண்டு ஆண்டவரே நீர் ஒருவரே மீட்பு, நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே எங்களுக்கு வாழ்வு, நீர் ஒருவர் மட்டும்தான் எங்களுக்கு அடைக்கலம் என்று நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இந்த நேரத்திலே பாடி ஆராதிப்போம். சரேவும் தீரும் பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி ஸ்துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி ஸ்துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை.
ஆண்டவரையே உற்று பார்த்து கொண்டிருப்போம். நற்கருணை நாதரிடமிருந்து நமது சிந்தனை, நமது பார்வை, நமது கவனம் சிறிதளவும் விலகி போகாதவாறு ஆண்டவருக்கு முழுவதுமாக கொடுத்து கொண்டு, ஆண்டவருக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து கொண்டு அவரது சன்னதியில் இருப்போம். அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு அரணாக இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு காவலாக இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு மீட்பராக இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்திலே வாழ்வினுடைய பல பிரச்சனைகள் நமக்கு மத்தியில் இருக்கலாம். அது சமர்ப்பிக்கின்ற நேரம் உண்டு. இப்போது ஆண்டவரை ஆராதிக்கின்ற நேரம். ஆகையால் முழுவதுமாக முழு கவனத்தையும் நம்மை முழுவதுமாக அவருக்கு கொடுத்து அவரை ஆராதிப்போம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எல்லாம் வல்லவராக அனைத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கின்ற ஆண்டவருடைய சன்னதியிலே முழந்தால் படியிட்டு இருக்கின்றோம். சிறிது தியாகத்தோடு ஆண்டவரை முன்னிலை நிற்போம். சிறிதளவு தியாகத்தோடு இருக்கின்ற போது நமது வாழ்க்கையிலே பெரிய பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். நாம் சிறிதளவு ஆண்டவருடைய சன்னதியிலே வர முயலுகின்ற போது ஆண்டவர் நம் அருகிலே அதிகமாக வந்து சேருகின்றார். இதோ ஊதாரி மைந்தனுடைய உபமையில் அல்லது காணாமற் போன மகனுடைய உபமையிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். மகன் தந்தையை தேடி வர புறப்படுகின்ற தருணத்தில் இருந்து அந்த நிமிடமே தந்தை அவனை தேடி புறப்படுகின்றார். அவனுக்காக காத்திருக்கின்ற தந்தை, அவன் தூரத்தில் வருவதை கண்ணுகின்ற போதே அவனை ஓடி வந்து அவனை கட்டி தழுவுகின்ற தந்தை நமது அன்பு ஆண்டவர், நமது மீட்பராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு நம்மை காத்திருக்கின்றார். இன்று இதோ ஆண்டவரை தேடி வந்திருக்கின்ற நம்மை நோக்கி வந்து நம்மை கட்டி தழுவி நம்மை அவரோடு சேர்த்து கொள்கின்ற நேரம் இது. ஆண்டவர் நம்மை கட்டி தழுவி நம்மை தொடுகின்ற நேரம் இது. ஆண்டவர் நம்மை கட்டி தழுவி தமது அன்பால், தமது கருணையால், தமது இரக்கத்தினால், தமது ஆசீர்வாதங்களால் நம்மை திறப்புகின்ற நேரம் இது. ஆகையால் ஆனந்தத்தோடு, ஆகையால் உற்சாகத்தோடு, ஆகையால் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சந்நிதியிலே அவரை உற்று நோக்கிக் கொண்டே இருப்போம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அன்றோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அன்றோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை
ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். நமது ஆண்டவர் நம்மோடு வீற்றிருக்கின்றார். நமது ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். நமது ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். ஆண்டவரே குரலை நாம் கேட்க வேண்டும். இந்த ஒரு ஆஞ்சையோடு மட்டும் இந்த நேரத்திலே இருப்போம். ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே. இதோ நமது இயேசுவின் இறைவாக்கினர் நூல் 50ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆண்டவர் அதிகாலை பொழுதில் என்னை தட்டி உணர்த்தி அவரது குரலை கேட்க செய்கின்றார். அவரது குரலை கேட்க செய்கின்றார். அவ்வாறு நான் கேட்கின்ற போது எனது வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை எதிர்கொள்வதற்கு, எனது வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு, எனது வாழ்க்கையில் உள்ள எல்லா சவால்களையும் எதிர்கொள்வதற்கு தேவையான ஆற்றல் அந்த ஆண்டவருடைய குரலில் இருந்து கிடைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளிலிருந்து எனக்கு கிடைக்கிறது. இதோ ஆண்டவருடைய அடியவருடைய வார்த்தைகள் இவ்வாறாக இருக்கின்றது. ஆண்டவர் அதிகாலை பொழுதில் என்னை தட்டி உணர்த்தி அவரது குரலை எனக்கு கேட்க செய்கின்றார். ஆகையால் இதோ எனது தாடி மீசையை பறித்தவர்களுக்கு நான் எனது தாடி மீசையை முகத்தை திருப்பவில்லை. அவர்கள் பறிக்கட்டும் என்று முகத்தை அவர்களுக்கு கொடுத்தேன். எனது முதுகில் உழுது மறைத்தவர்களுக்கு நான் எனது முதுகை காட்டி கொடுத்தேன். நீங்கள் இதோ உழுது மறைத்துக் கொள்ளுங்கள் என்று காட்டி கொடுத்தேன். எனது உடலில் பலவிதமான சாட்டைகளால் அடித்து கீறியவர்களை எல்லாம் நான் இதோ அடித்துக் கொள்ளுங்கள் எனது உடலை காட்டி கொடுத்தேன். என் முகத்தில் காரை உமிழ்ந்தவர்களுக்கு முன்னிலையில் நான் எனது முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை. அவர்கள் காரை உமிழ்ந்து கொள்ளட்டும் என்று நான் விட்டுக் கொடுத்தேன். ஏனெனில் என்னை வலுப்படுத்துகின்றவருடைய குரல் நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். என்னை வலுவூட்டுகின்றவருடைய குரலை நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். அனுதினம் அவரது குரல் எனக்கு வலிமை தந்து கொண்டே இருக்கின்றது. எனது வாழ்க்கையில் உள்ள எல்லா சவால்களையும், எனது வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களையும், எனது வாழ்க்கையில் உள்ள எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு, மீண்டும் மீண்டும் ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு வலிமை தருகின்ற ஆண்டவருடைய குரலை கேட்கின்ற நேரம். ஆகையால் ஆண்டவரே பேசும் ஆண்டவரே, என் காதுகளில் உமது குரலை என்னிடம் கேட்க செய்யும் என்று நம்மை விட்டுக் கொடுத்து ஆண்டவரை ஆராதிப்போம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. பரிசுத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, நமது ஆண்டவர் நம்மோடு வந்திருப்பது நம்ம ஒரு கோபம் கொள்வதற்காக அல்ல. நமது ஆண்டவர் நம் மத்தியில் வீற்றிருப்பதற்கு, நம்மை சபிப்பதற்காக அல்ல. மாறாக இரக்கத்தோடு நம்மை பார்த்து தமது அன்பினால் நம்மை பொதிந்து கொள்வதற்காக, இரக்கத்தினால் நம்மை பார்த்து தமது அன்பினால் நம்மை முழுவதுமாக பூரிப்படைய செய்வதற்காக நம் ஆண்டவர் வந்திருக்கின்றார். ஆண்டவர் வந்திருக்கின்றார் என்றால் அது அவரது அன்பினால். ஆண்டவர் வந்திருக்கின்றார் என்றால் அவரது இரக்கத்தினால். இதோ புலம்பல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் குறைந்து போகவில்லை. ஆண்டவருடைய இரக்கம் ஒருபோதும் தீர்ந்து போவதில்லை. அவரது அன்பும் இரக்கமும் காலைதோறும் புதுப்பிக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய அன்பு காலைதோறும் புதுப்பிக்கப்படுகின்றது. அவரது இரக்கம் காலைதோறும் புதுப்பிக்கப்படுகின்றது. புதிய அன்பினால், புதிய இரக்கத்தினால் ஆண்டவர் என்னை பார்க்கின்றார். இதோ இந்த நேரத்திலே நான் தவறு செய்திருக்கிறேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரோ, நான் பெரிய பெரிய பாவங்கள் செய்திருக்கின்றேன், என் ஆண்டவர் என் மீது இரக்கம் கொள்வாரோ என்று ஏங்கி தவிக்கின்ற மக்களை பார்த்து
ஆண்டவர் கூறுகின்றார், உன்னை நான் அன்பு செய்கின்றேன், உன்னை நான் இரக்கத்தோடு பார்க்கின்றேன், உனது தீமைகளை நான் ஒருபோதும் இனி நினைவில் கொள்ள மாட்டேன், உனது தவறுகளை நான் ஒருபோதும் இனி நினைத்து கூட பார்க்க மாட்டேன், அனைத்தினிலோ எனது கல்வாரி பலியிலே இரத்தத்தினால் துடைத்து மாய்த்து விட்டேன் என்று கூறுகின்ற ஆண்டவருடைய சந்நிதியிலே உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் இருப்போம். நாம் ஆண்டவருடைய சந்நிதியில் நிற்க தயங்க வேண்டியதில்லை. ஆண்டவருடைய சந்நிதியில் இருக்கின்ற போது நாம் கவலை கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் நான் பாவியாக இருந்தாலும், நான் கொடூர பாவியாக இருந்தாலும், நான் கொலைகளை செய்திருந்தாலும், நான் பலவிதமான விபச்சார குற்றங்களுக்கு வீட்பட்டிருந்தாலும், நான் பொய்க்கு அடிமைப்பட்டிருந்தாலும், களவுக்கு அடிமைப்பட்டிருந்தாலும், ஆண்டவரை மதியாமல் நான் வாழ்ந்திருந்தாலும், திருச்சபைக்கு அவதூறாக நான் பேசியிருந்தாலும், இதோ ஆண்டவர் இந்த நேரத்திலே நம் மீது இரக்கம் காட்டிக்கொண்டு நம் மீது அன்பை பொழிந்து கொண்டு வந்திருக்கின்றார். ஆண்டவருடைய இரக்கத்திற்கு நமது குறைவுகள் அனைத்தை விட்டுக் கொடுத்து ஆண்டவர் இந்த நேரத்திலே ஆராதிப்போம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே நேசரேவும் தீரு பாதமமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி ஸ்துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆண்டவருடைய சந்நிதியில் எழுந்து நிற்போம். எழுந்து என்று நாம் அனைவரும் எழுந்து ஆண்டவருடைய சந்நிதியில் எழுந்து நிற்போம். அதிசயமே ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆண்டவருடைய அடிமையாக இருக்கிறேன் நான் என்று கூறிய அன்னை மரியாவை இந்த நேரத்தில் நினைப்போம். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று கூறிய அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக அன்னை கடவுளுக்கு விட்டு கொடுத்தாள். இதோ நான் உமக்கு அடிமையாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடையதெல்லாம் உம்முடையது, நீர் தந்த கொடை என்று கூறி அன்னை மரியாள் ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தார். அதற்கு காரணம் ஒரே ஒரு வார்த்தை, தூதர் கூடிய ஒரே ஒரு வார்த்தை, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இதோ கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. உனது வாழ்க்கையில் இதோ அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர். உனது வாழ்க்கையில் உனது கண்ணீரை எடுத்து மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர். உனது வாழ்க்கையில் உன் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர். உனது வாழ்க்கையில் உன் நோய் நொடிகளை எல்லாம் எடுத்து மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர். உனது வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர். இதோ
தூதருடைய வார்த்தை நம்மோடு கூறுகின்றது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நீ உனது பலவிதமான ஆரோக்கியத்தால், பலவிதமான சிந்தனைகளால், உனது பொருள் பலத்தினால், உனது ஆழ்பலத்தினால் செய்ய நினைத்து சோர்ந்து போயிருக்கின்ற காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26ஆம் இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம், மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். ஆகிய அன்பானவர்களே, நமது வாழ்க்கையை முழுவதுமாக கொடுத்துக்கொண்டு ஆண்டவர் எடுத்து நடத்தட்டும். ஆண்டவர் நமது கீழ்வயத்திலே, நமது வாழ்க்கையில், நமது போராட்டங்களில் முழுவதுமாக இடப்படட்டும். நமது குடும்பத்தை முழுவதுமாக சமர்ப்பித்து, நமது வாழ்க்கையை முழுவதுமாக கொடுத்து ஆண்டவரை ஆராதித்து பாடி 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 ஆண்டவரை சமர்ப்பித்து ஜெபிப்போம். திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தரவே, வல்லமை பாடி கைத்தட்டி பாடி தேவ வல்லமை உற்சாகத்தோடு பாடுவோம். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். நல்ல குரல் எழுப்பி தட்டுவோம். குரல் எழுப்பி கைத்தட்டி, கைகள் வலிக்கட்டும். கை தட்டுகின்ற அளவோடு கைகள் வலிக்க வேண்டும். கரங்களில் வேதனை கொள்ள வேண்டும். கைத்தாளம் எழுப்பட்டும், குரல் எழுப்பட்டும், வானங்களை ஆகாயத்தில் அந்த தீய ஆவிகளை கிழித்துக் கொண்டு ஆண்டவரை அடைய வேண்டும். ஆகிய உற்சாகத்தோடு கை தட்டுவோம். கை தட்டுவோம் உற்சாகத்தோடு. ஆண்டவரே, இதோ அன்னை மரியாவுடைய வாழ்க்கையை அற்புதம் நிகழ்த்தியது ஆவியானுடைய வருகை. ஆண்டவருடைய அற்புதங்கள் நடந்தது கடவுள் வல்லமையோடு இறங்கி வந்ததால். வல்லமையோடு இறங்கி வர வேண்டும். இந்த நேரத்தில் ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி வர வேண்டும். ஆகியால் முழுவதுமாக நமது உடலில் தியாகம் எடுத்து கை தட்டி கரங்களில் வலிக்கின்ற அளவுக்கு, கால்கள் வலிக்கின்ற அளவுக்கு, உடலில் வேதனை அனுபவிக்கின்ற அளவுக்கு நாம் கை தட்டி ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே.
காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. உள்ளுருகி ஜெபிப்போம். உள்ளம் திறந்தவர்களாக யோர்தான் நதிக்கரை வல்லமையோடு இறங்கி வந்த ஆவியானவர் தந்தை கடவுளுடைய வல்லமை நம்ம இது வந்து இறங்க விட்டு கொடுத்து ஆண்டவரே இதோ முழுவதுமாக தருகின்றோம், எங்களை முழுவதுமாக தருகின்றோம், எங்களில் வந்து வாசம் பண்ணி அருளும், எங்களில் வந்து இறங்கி அருளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று விட்டுக் கொடுத்து முழுவதுமாக சமர்ப்பித்து பாடுவோம். நமது வாழ்க்கையில எல்லாம் விட்டுக் கொடுப்போம். எல்லாம் இதயம் திறந்தவர்களாக இதயத்தை திறந்து வைப்போம். இதயம் ஆண்டவருக்குரியது, ஆண்டவருடைய ஆவியானவருக்குரியது. இதோ நீங்கள் கடவுளுடைய ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? கடவுளுடைய ஆவியானவர்கள் வசிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்ற ஆகியால் விட்டுக் கொடுப்போம். ஆவியானவர் வந்து குடிகொள்ளட்டும். ஆண்டவருடைய ஆவியானவருடைய இல்லம் நமது இல்லம், நமது உடல் ஆவியானவருடைய குடும்ப இல்லம், ஆவியானவர் வசிக்கின்ற இல்லமாக நமது குடும்பங்கள் மாற வேண்டும், நமது உடல் மாற வேண்டும். ஆவியானவருக்கு முழுவதுமாக நமது உடலை கொடுப்போம். நமது உடலில் உள்ள எல்லா நோய்களையும் மாற்ற, நமது மனதில் இருக்கிற எல்லா காயங்களையும் மாற்ற, நமது மனதிலே இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்ற ஆவியானவருக்கு முழுவதுமாக கொடுத்து கைத்தாட்டி கைத்தாளத்தோடு உற்சாகத்தோடு பாடுவோம். வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து தென்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் எங்களை புதிய படைப்புகளாக மாற்ற இறங்கி வாரும், எங்களை புதிய படைப்புகளாக மாற்றி இறங்கி வாரும், விண்ணகத்துக்கு ஏற்புடையவர்களாக மாற்றி இறங்கி வாரும். எங்களது வாழ்க்கையிலே போராட்டங்களை சந்திக்க வல்லமை தருமையாக இறங்கி வாரும். எங்களது வாழ்க்கையை எல்லா மகிழ்ச்சிகளை நாங்கள் காண்படியாக எங்களில் வந்து இறங்கி வாரும். ஆவியானவரை இறங்கி வாரும். வானம் திறந்து பெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். நமது வாழ்க்கையில் ஆவியானவர் இல்லை எனில், ஆவியானவருடைய செயலாக்கம் இல்லை எனில், நாம் வாழ்க்கையில் ஒன்றுமே நமக்கு இல்லை. ஆவியானவர் நமக்கு இல்லை எனில், ஆவியானவர் நமக்கு இல்லை எனில், நாம் வாழ்க்கையில் நாம் ஏற்படுகின்ற எல்லா போராட்டங்களும், நாம் சந்திக்கின்ற எல்லா நபர்களும் நமக்கு வினையாகவே மாறுவார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஆவியானவர் இருக்கின்றார் என்னால் நாம் சந்திக்கின்ற எல்லா போராட்டங்களுமாக இருக்கலாம், நாம் எதிர்கொண்ட எல்லா நபர்களும் நமது வாழ்க்கையில் நன்மையானவர்களாக மாறுவார்கள். நாம் இந்த நேரத்தில் இரு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம், கண்களை மூடிக்கொள்வோம். நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கின்றார். நமக்குள்ளே திருமுழுக்கின் போது, அனைத்து அருள் அடையாளங்களின் போது நம்முள்ளால் ஆவியானவர் வந்து இறங்கி இருக்கின்றார். நம் உள்ளில் ஆவியானவர் குடிகொண்டிருக்கின்றார். இப்போது இந்த நேரத்திலே இந்த ஆவியானவரை தூண்டி எழுப்ப வேண்டும். நமது உள்ளத்திலே சோர்ந்தித்து பார்ப்போம். இந்த நேரத்தில் நமது உள்ளங்களில் நாம் உட்புகுவோம். நமது உள்ளங்களில் வசிக்கின்ற ஆவியானவரை தூண்டி எழுப்பும்படியாக இந்த நேரத்தில் நாம் முயற்சி செய்வோம். இதோ தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2 திருமுகம் 1 அதிகாரம் 6 இறை வார்த்தையில் பவுலடியார் கூறுகின்றார், நான் எனது கைதெய்வத்தல் வாயிலாக உனக்குள் எழுந்த தூய ஆவியானவரை நீ தூண்டி எழுப்பு, உனக்குள் எழுந்த ஆவியானவரை நீ தூண்டி எழுப்பு. இதோ திருமுழுக்கின் போது நமது மத்தியிலே நமது தலையின் மேல் குருவானவர் கைகள் வைத்து ஜெபித்த போது நமக்குள் ஆவியானவர் வந்து குடிகொண்டார். இதோ உறுதி பூசுதல் வழியாக நமது தலையிலே கைகள் வைத்து ஜெபித்த போது நமதுக்குள்ளால் ஆவியானவர் எழும்பி வந்தார். நீ நற்கருணை பெற்றுக் கொள்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆவியானவர் உனக்குள்ளே வந்து குடிகொண்டிருக்கின்றார். மற்ற அனைத்து அருள் சாதனங்களும், திருமணம் என்ற அருள் அடையாளத்தை பெற்றுக் கொண்ட போது, குருத்துவம் என்ற அருள் அடையாளத்தை பெற்றுக் கொண்ட போது, நோயில் பூசல் என்ற அருள் அடையாளத்தை பெற்றுக் கொண்ட போது எல்லாம் ஆவியானவர் இதே வல்லமையோடு நமக்குள் வந்து குடிகொண்டார். அனைத்திற்கும் மேலாக நாம் பாவ சங்கீர்த்தனம் எடுக்கின்ற போது, ஒவ்வொரு அருள் அடையாளத்தை பெற்றுக் கொள்கின்ற போதெல்லாம் ஆவியானவர் இதே போல் நமக்குள் எழுந்திருக்கின்றார். ஆனால் பல நேரங்களிலும் நாம் அவரை பற்றி அக்கறையற்றவர்களாக, அவரை தூண்டி எழுப்ப மறந்து போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நமது உள்ளிலே இருக்கின்ற ஆவியானவரை தூண்டி எழுப்புவோம். ஆவியானவரை தூண்டி எழுப்புவோம். நமது உடலில் ஏற்பட்ட காயங்களால், நமது வாழ்க்கையில் மனதில் ஏற்பட்ட காயங்களால்
காயங்களால், நம் சந்தித்த நபர்கள் மூலமாக ஏற்பட்ட காயங்களால் நாம் அவமானப்பட்ட போதெல்லாம் நமக்குள்ளால் இருந்த ஆவியானவரை நாம் மறந்து போனோம். ஆவியானவரே, செயலாற்றத்தோடு எழும்பி வாரும், செயலாக்கத்தோடு எழும்பி வாரும் என்று நமது உள்ளில் இருக்கின்ற ஆவியானவரை பார்த்து அழைப்போம். ஆவியானவரை தூண்டி எழுப்புவோம். ஆவியானவரை செயலாற்றும், என்னில் செயலாற்றும். இனி நான் அல்ல, வாழ்பவன் நான் அல்ல. பவுல் கூறினார், நான் இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து, என்னில் வாழ்வது கிறிஸ்து என்று பவுல் கூறினார். இனி முதல் நாம் கூற வேண்டியது, என்னில் வாழ்வது ஆவியானவர், கடவுளுடைய ஆவியானவர் எனக்குள் வாழ வேண்டும். ஆவியானவருக்கு நம்மை முழுவதுமாக கொடுத்து இனி வாழ்க்கை, ஆண்டவரே நான் இனி வாழ வேண்டியது இல்லை, என் மூலமாக வாழ வேண்டியது ஆவியானவர், என் மூலமாக ஜெபிக்க வேண்டியது ஆவியானவர், நான் போக வேண்டிய வழியை கற்றுத்தர வேண்டியது ஆவியானவர், நான் செய்ய வேண்டிய செயல்களை கற்றுத்தர வேண்டியவர் ஆவியானவர் என்று கூறிக்கொண்டு ஆவியானவரை முன்னுரிமை கொடுத்தவர்களாக, ஆவியானவருக்கு முன்னுரிமை கொடுத்தவர்களாக, ஆவியானவரே நீரே எனது வாழ்க்கையை எடுத்து நடத்தும், ஆவியானவரே எனது வாழ்க்கையை நீரே செயலாற்றத்தோடு செயல்படும் என்று விட்டுக் கொடுத்து ஜெபிப்போம். ஆவியானவரே, இந்த மக்கள் எல்லாரும் தந்தை கடவுளே, இந்த மக்கள் எல்லாரும் இயேசு அப்பா, இந்த மக்கள் எல்லாரும் இதோ இந்த நேரத்திலே தங்களது உள்ளத்தில் இருக்கின்ற ஆவியானவரை தூண்டி எழுப்பி ஜெபிக்கின்ற போது இறங்கி வாரும், வல்லமையோடு ஆற்றலோடு இறங்கி வந்து இந்த மக்களை செயல்படுத்தும். இந்த மக்களில் செயலாக்கத்தோடு எழும்பி வாரும், இந்த மக்களிலே ஆற்றலோடு எழுந்து வாரும். இந்த மக்கள் வழியாக நீர் செயலாற்றும். இந்த நேரத்திலே இந்த உயிரோடு எழும்பி இருக்கின்ற, இந்த நற்கரணியில் உயிரோடு வந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை வாய்ந்த நாமத்தினால் தந்தை கடவுளோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆவியானவர் இந்த மக்களில் வந்து குடிகொள்ளட்டும். இந்த ஆவியானவர் இந்த மக்களில் உயிரோடு ஆற்றலோடு செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஆற்றலாய் எழுந்து உயிரோட்டத்தோடு இந்த மக்களில் செயல்பட்டருளும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். ஆவியானவரே, தேவ வல்லமை தர வேண்டும். ஆவியானவரே, தேவ வல்லமை தர வேண்டும். ஆவியானவரே, வானம் திறந்து வெண்புற போல செயலாற்றும், இறங்கி வர ஒவ்வொருவரிலும் செயலாற்றும், ஒவ்வொருவரிலும், தேவ ஒவ்வொரு வல்லமை தர ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் செயலாற்றும். ஆவியானவரை செயலாற்றும், தேவ வல்லமை தர வேண்டும். செயலாற்றும், செயலாற்றும். முழந்தாள் படியிடுவோம். ஆண்டவருடைய சந்நிதியிலே முழந்தாள் படியிட்டு கடவுளுடைய ஆவியானவர் நம்முள்ளில் செயலாற்ற முடியாதபடி இருப்பது நமது பாவங்களால், நமது தவறுகளால். நமது பாவங்கள் அவரை நம்மிடமிருந்து அகற்றுகின்றன. எசேயா இறைவாக்கின் நூல் 59ஆம் அதிகாரம் 1-2 இறை வார்த்தைகள் இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். கடவுளுடைய கரம் குறுகிவிடவில்லை, உன்னை கேட்க முடியாத அளவுக்கு கடவுளுடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை. நீ ஜெபித்த பின்னரும் ஏன் அவர் கேட்கவில்லை? உனது ஜெபத்திற்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை என்றால் உனது பாவங்கள் உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு மறையாகி இருக்கிறது. ஆகையால் நான் ஜெபிக்கின்ற போது உனது ஜெபம் கேட்கப்படுவதில்லை. நீ மன்றாடுகின்ற போது உனது மன்றாட்டு கேட்கப்படுவதில்லை. உனது வேதனையின் போது உன்னை தேற்றுகின்ற கரம் உன்னை தொடுவதில்லை. காரணம் எனது பாவங்கள். நமது பாவங்களுக்காக அனுதாபத்தோடு இருப்போம். நமது பாவங்களுக்காக மனமிருந்தோம். ஆண்டவரே, இதோ எனது பாவங்கள், என்னையும் உம்மையும் பிரிக்கின்ற மிகப்பெரிய பாவம். ஆண்டவரே, இதோ சமர்ப்பிக்கின்றேன். என்னை முழுவதுமாக உமக்கு தருகின்றேன். ஆண்டவரே, என்னை தூய்மைப்படுத்தும், என்னை கழுவுவீராக, என் மீது இறங்குவீராக. இதோ ஆண்டவரே, உமது இரக்கத்தையே நான் தேடுவேன். நாங்கள் யோபுனுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறு வாசிக்கின்றோம். நான் நீதிபதியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பதிலுரைக்க இயலேன். நான் என் நீதிபதியிடம் இரக்கத்தை மட்டும் இறைஞ்சுவேன். என் நீதிபதியிடம் இரக்கத்தை இறைஞ்சுவேன். ஆண்டவரே, நான் பல வேளைகளில் பாவமற்றவன் என்று நான் எனக்குள்ளே நினைத்துக் கொண்டிருந்தாலும், நான் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்குள் நினைத்துக் கொண்டிருந்தாலும், நான் என்னையே ஏமாற்றிக்கொண்டு நல்லவனாக நான் நடித்துக் கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, உம்முடைய முன்னிலையிலே நிற்க தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம்முடைய முன்னிலையிலே நிற்க தகுதியுடையவர்கள் யார்? ஆண்டவரே, ஒருவர் கூட இல்லை. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பாவி, உமது முன்னிலையிலே நிற்க தகுதியற்றவர்கள். உமது இரக்கம் இல்லை எனில், உமது சந்நிதியிலே நிற்க வலுவுள்ளவர்கள் யார்? ஆண்டவரே, யாரும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும்
நாங்கள் அனைவரும் பாவத்தில் மூழ்கி இருக்கின்றவர்கள். நாங்கள் அனைவரும் பாவத்திற்கு அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. பாவத்திற்கு அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீர் கல்வாரியில் சிந்திய இரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஒவ்வொரு அருள் அடையாளங்கள் வழியாக எங்களை நீர் புனித படைப்பாக மாற்றி எங்களை ஏற்றுக்கொள்கின்றீர். இருப்பினும் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தால் அது குப்பையை நோக்கி போகும் என்பது போல ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நீர் எவ்வளவு அன்போடு எங்களை தேடி வந்தாலும், எவ்வளவு இரக்கத்தோடு நீர் எங்களை பார்த்தாலும், நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். எங்களது உடலினுடைய இச்சைகள், உள்ளத்தினுடைய தேவைகள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் பல வகை காரணங்களை கூறிக்கொண்டு ஆண்டவரே உம்மிடமிருந்து அகன்று இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மிடமிருந்து அகன்று போகின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் பாவத்திற்கு மீண்டும் மீண்டும் அடிமைகளாகின்றோம். இந்த நேரத்திலே உள்ளம் வருந்துகின்றோம் அப்பா, உள்ளம் வருந்துகின்றோம் அப்பா. உரக்கத்தோடு எங்களை பாரு, நீர் இரக்கத்தோடு எங்களை பாரு. நீர் கூறியிருக்கின்றீர், காலைதோறும் உமது இரக்கம் புதுப்பிக்கப்படுகின்றது. உமது அன்பு குறைந்து போவதில்லை, உமது இரக்கம் குறைந்து போவதில்லை. அது புதுப்பிக்கப்படுகின்ற இரக்கமும் அன்பும் என்று கூறியிருக்கின்றீர் ஆண்டவரே. இதோ இரக்கத்திற்காக இந்த மக்கள் ஒவ்வொருவரும், இங்க இருக்கின்ற நாங்கள் அனைவரும் உமது இரக்கத்திற்காக கெஞ்சுகின்றோம். எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும். மலாக்கி இறைவாக்கு 1:9 இறை வார்த்தையிலும் நாங்கள் வாசிப்பது இதுவே. ஆண்டவரே, உம்முடைய முன்னிலையிலே வேறொரு ஜெபங்களை வைப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆண்டவரே, உமது இரக்கத்தை நாங்கள் இறைஞ்சுகின்றோம், உமது இரக்கத்தை நாங்கள் இறைஞ்சுகின்றோம். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் ஒவ்வொருவர் மீதும், எங்கள் ஆலயத்தின் மீது, எங்கள் குடும்பங்கள் மீது ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை நினைத்து எங்கள் மேலும் உலகின் மேலும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை நினைத்து எங்கள் மேலும் உலகின் மேலும் இரக்கமாயிரும். அப்பா, இதோ முன்னால் நிற்கின்றோம், உமது இரக்கத்தை மட்டும் எதிர்பார்த்து நிற்கின்றோம், உமது இரக்கத்தை மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். புலம்பல் 3:26 நாங்கள் வாசிக்கின்றோம், மானிட மக்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அவருக்காக காத்திருப்பது, அவருக்காக காத்திருப்பது. ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கின்றோம். நீர் இரக்கத்தோடு பார்க்கின்ற பார்வைக்காக, நீர் இரக்கத்தோடு தொடுகின்ற ஒரு தொடுதலுக்காக இதோ காத்திருக்கின்றோம். எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை நினைத்து எங்கள் மேலும் உலகின் மேலும் இரக்கமாயிரும். அப்பா, இயேசுவின் துன்பகரமான பாடுகளை நினைத்து எங்கள் மேலும் உலகின் மேலும் இரக்கமாயிரும். அப்பா, இந்த மக்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமது பிள்ளைகள், உமது பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள். அப்பா, நாங்கள் தவறுகள் செய்தவர்கள் தான், இருப்பினும் உமது பிள்ளைகள். அப்பா, நாங்கள் உம்மை மறுதலித்தவர்கள் தான், உம்மிடமிருந்து ஓடி போனவர்கள் தான். அப்பா, இருப்பினும் உம்மை தேடிக்கொண்டே இருக்கின்றோம். எங்கு அமைதி கிடைக்கும், எங்கு விடுதலை கிடைக்கும், எங்கு மீட்பு கிடைக்கும் என்று நாங்கள் அலைந்து திரிகின்றோம். உண்மையான மீட்பு உம்மிடம் இருக்கின்றது என்பதை புரியாமல் ஓடிப்போன சீடர்களைப் போல, உம்மை மறுதலித்த பேதுருவை போல, உம்மை காட்டிக் கொடுத்த யூதாசை போல, உமது இக்கட்டான சூழ்நிலை உம்மிடமிருந்து அகன்று போன எல்லா சீடர்களையும் போல அப்பா
நாங்களும் உடமிருந்து அகன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் உம்மை மறுதலிக்கின்றோம். பிறரை சார்ந்திருந்து கொண்டு உம்மை தெரியாது என்று கூறுகின்றோம். ஒரு சிறிய நெருப்பு, என் உடலுக்கு தேவையான சூடை தருகின்ற ஒரு நெருப்பு கிடைக்கின்ற போது உம்மை தெரியாது என்று கூறுகின்றேன். என் தாகத்தை தணிக்கின்ற ஒரு நீர் கிடைக்கின்ற போது உம்மை தெரியாது என்று கூறுகின்றேன். அவ்வாறு எனது உடலின் இச்சைகள், எனது கண்ணினுடைய ஆசைகள், என் காதுக்கு இன்பமான பல காரியங்கள், என் நாவுக்கு ருசியான பலவை எனக்கு கிடைக்கின்ற போது உம்மை மறந்து போகின்றேன் அப்பா. உம்மை மறந்து பல விதத்தில் ஓடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை நினைத்து எங்கள் மேலும் உலகின் மேலும் இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் அப்பா. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை நினைத்து எங்கள் மேலும் உலகின் மேலும் இரக்கமாயிரும். அப்பா, பேதுரு உம்மை மறுதலித்தார், உம்மை தெரியாது என்று கூறினார். ஆனாலும் அவர் உம்முடைய சந்நிதியை விட்டு மாறவில்லை. உமது கண் பார்வையை விட்டு அவர் ஓடி ஒழிக்கவில்லை. உமது கண் முன்னாலேயே அவர் வந்திருந்தார். உம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசை உண்டு அப்பா. உம்மோடு வாழ வேண்டும் என்று எனக்கு ஆசை உண்டு. ஆனால் உலகின் பல வகையான போராட்டங்கள் எனக்கு முன் வருகின்ற போது நான் பல நேரங்களில் உம்மை மறந்து விடுகின்றேன். இதோ முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதை போல வாழ்கின்றேன். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதை போல பல போராட்டங்கள் என்னை உம்மிடமிருந்து நெருக்கி விடுகின்றன, உம்மிடமிருந்து என்னை அகற்றி விடுகின்றன. நான் பலன் தராதபடியாக உலகின் போராட்டங்கள், வாழ்க்கையின் நெருக்கடிகள் என்னை அமிழ்த்துகின்ற போது உம்மிடமிருந்து அகன்று போகின்றேன். ஆனாலும் உம்மை நோக்கியே என் கண்களை வைக்கின்றேன் அப்பா. உம்மை நோக்கியே என் கண்களை நான் வைக்கின்றேன். என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை நினைத்து எங்கள் மேலும் உலகின் மேலும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை நினைத்து எங்கள் மேலும் உலகின் மேலும் இரக்கமாயிரும். அப்பா, உமது கனிவான பார்வை எங்கள் மீது படும்படியாக நினைவுதலில் செபிக்கும். உமது பார்வை எங்கள் மீது படட்டும். நீர் எங்களை பார்த்தார், நீர் எங்களை பார்த்தார். என் அசுத்தி, என் அழுக்கு ஆறு, என் கவலைகள், என் கண்ணீர் அனைத்தும் மாறிவிடும். இதோ ஆண்டவரே, பேதுருவிடமிருந்து அகன்று போன நேரத்தில் எல்லாம் அப்பா நீர் அவனை பார்த்தீர். இதோ கோழி கூவுவதற்கு முன்னால் நீர் என்னை மும்முறை மறுதலிப்பீர் என்று கூறின போது கோழி கூவின அந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் பேதுருவை பார்த்தீர். பேதுருடைய கண்களை நீர் பார்த்தீர். அவரை பார்த்தபோது பேதுருடைய வாழ்க்கையில் இதோ அனுதாபம் உருவாகின்றது. என் ஆண்டவரை நான் மறுதலித்தேனே, என் ஆண்டவரை நான் தள்ளி கூறினேனே, எனக்கு தெரியாது என்று உரைத்தேனே என்று பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகின்றது அப்பா. அதுபோல இந்த நேரத்திலே உமது கண்கள் என்னை பார்க்கட்டும், உமது கண்கள் என்னை பார்க்கட்டும். யாருக்கும் வேண்டாத ஒரு வாழ்க்கையாக இருக்கின்ற எனது வாழ்க்கை, யாருக்கும் தேவையற்றவனாக வாழ்கின்ற நான், பிறருக்கு புறந்தள்ளுகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றவன். எந்த கூட்டத்துக்கு சென்றாலும் என்னை அவமதிக்கின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். என்னை நோக்கி பலவிதமான கேள்விகள் கேட்கின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவரே உமது பார்வை, உமது கண்கள் என்னை பார்த்தால் என் வாழ்வு மாற்றம் பெறும். எனது வாழ்வு மகிழ்ச்சியாக மாறும். எனது வாழ்க்கையில் மாற்றம் பெறும்.
ஆகையால் ஆண்டவரே அழகான கண்களால் என்னை பாரும் ஆண்டவரே. பேதுருவை பார்த்தது போல, பேதுருவுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்கினது போல, அவரை திருச்சபைக்கு தலைவராக உருவாக்கியது போல, இதோ இங்கிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும், எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அழகான கண்களால் பார்த்து என்னை உனக்கு தேவை என்று கூறும் ஆண்டவரே. நீ என்னிடமிருந்து அகன்று போக வேண்டியவன் அல்ல பேதுருவே, நீ என்னிடமிருந்து அகன்று இருக்க வேண்டியவன் அல்ல, மாறாக என்னோடு இருக்க வேண்டியவன், எனக்காக வாழ வேண்டியவன் என்று பேதுருவை அழைத்தது போல எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பார்த்து எங்களை ஒவ்வொருவரையும் இதுபோல இந்த ஆலயத்திற்கு உன்னை தேவை, என் திருச்சபைக்கு உன்னை தேவை, எனக்கு உன்னை தேவை என்று கூறி என்னை உமோடு சேர்த்துக் கொள்வீரா ஆண்டவரே, என்னை உமோடு சேர்த்துக் கொள்வீரா ஆண்டவரே, என்னை உமோடு சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. அமர்ந்து கொள்வோம் ஆண்டவருடைய சன்னிதியிலே அமர்ந்து கொண்டு நற்கருணை நாதரை உற்று பார்த்து ஆண்டவர் சன்னிதி அமர்ந்து உருக்கமாக உள்ளத்தில் ஆண்டவரை கண்டு தியானித்து நற்கருணை நாதரையே பார்த்து பாடி ஆராதிப்போம் ஆண்டவர். அழகான கண்கள் என்னை கண்டதாலே உருக்கமாக பாடுவோம், உருக்கமாக. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி இயேசுவே, நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலே திரு தோமஸ், ஜாஸ்மின் தமிழரசி, டினிமோல் குடும்பத்தை உடைய கரங்களிலே சமர்ப்பிக்கின்ற ஆண்டவரே, இந்த மக்களுடைய வாழ்க்கையில் உமது கண் படட்டும் ஆண்டவரே. பலவிதமான நோய்கள் சின்ன பிள்ளைகளை தாக்குகின்ற போது வாழ்க்கையில் ஆண்டவரே பலவிதமான கவலைகளால் முன்னோக்கி செல்ல தயங்குகின்ற போது, பலவிதமான பிரச்சனைகள் இவர்களை சந்திக்கின்ற போது ஆண்டவரே உம்மை சந்திக்க உம்மோடு சேர்ந்திருக்கவும் ஆற்றல் கொடும் ஆண்டவரே. குடும்பத்திலிருந்து வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மகனை ஆசீர்வதியும், அவனது வேலை வாய்ப்புகளை ஆண்டவரை நீர் அதிகமாக்கும் ஆண்டவரை. படிக்கின்ற 2 பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தருளும், நன்றாக படிப்பதற்கான ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு உருவாகின்ற சில பல நோய்கள் இவர்களை விட்டு மாறும்படியாக நீர் அவர்களை தொடுவீராக. குறிப்பாக சினிமோளை சமர்ப்பித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கூட கூட வருகின்ற ஒரு விதத்திலான நோய்களும் இந்த மகளை அலட்டாமல் ஆண்டவரே நீர் இந்த மகளை தொடும்படியாக, நீர் இந்த மகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக, நல்ல ஆற்றலோடு நல்ல உடல் நலமுடையவளாக தொடர்ந்து வாழ்க்கையை நடத்த மகளை ஆசீர்வதித்தருளும். இந்த மக்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவருடைய பயணங்களையும் ஆசீர்வதித்தருளும். அவருடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே ஆனந்தத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. மோகன்தாஸ் இந்த நேரத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மோகன்தாசுடைய வாழ்க்கையில் நீரே வந்து அவனது வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பீராக. இந்த ஆண்டவரே திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருக்கின்ற மோகன்தாசுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மகிழ்ச்சியை கொடுத்தீர்கள். எவ்வாறு தோபியாசுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்தீரோ, அவரது வாழ்க்கையில் தேவையான அனைத்து நலன்களையும் கொடுத்தீரோ, அதுபோல மோகன்தாஸையும் அவன் மனம் செய்ய போகின்ற மகளையும் அவர்கள் 2 குடும்பத்தாரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். அவருடைய குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஆனந்தம் உருவாகும்படியாக ஆண்டவரை அந்த மக்களுக்கு விடுதலையும் ஆனந்தத்தையும் கொடுத்து அந்த குடும்பத்தில் ஆண்டவரை நீரை தலைவராக வசிக்க வேண்டி இந்த நேரத்திலே ஆண்டவரை உடைய கரங்களில் இந்த மகனையும் இந்த குடும்பத்தையும் சமர்ப்பித்து ஆண்டவரை செபிக்கிறேன். ஆண்டவரை பார்வை இந்த மக்கள் மீது இருக்கட்டும். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான
மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலே திரு வர்கீஸ் சுனி குடும்பத்தாரை உடைய கரங்களிலே சமர்ப்பிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்துவீராக. இதோ ஹபகுக் இறைவாக்கினர் நூல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோம். நீ எவ்வாறு எடுத்து கூறினாலும் மக்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு, மக்கள் நம்பாத அளவிற்கான அற்புதத்தை நீ காண செய்வேன் என்று. ஆண்டவரே, இந்த மக்களுடைய வாழ்க்கையில் இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஆனந்தத்தை கொடுத்து இதுபோல் அற்புதங்களை அடையாளங்கள் கொடுப்பீராக. குறிப்பாக வெளிநாட்டில் வசித்துக் கொண்ட வர்கீஸை சமர்ப்பிக்கின்றோம். அந்த மக்களுடைய வேலை வாய்ப்புகளை ஆண்டவரை அதிகப்படுத்தியறலும். படிக்கின்ற பிள்ளைகள் ஞானத்தில் விவேகத்தில் வளர்ந்து வர ஆண்டவரே அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொடுப்பீராக, விவேகத்தை கொடுப்பீராக, நல்ல உடல் நலத்தை கொடுப்பீராக. அந்த குடும்பம் ஆண்டவரே உமக்கு சாட்சி கொடுக்கின்ற வாழ்வாக மாற மக்களை ஆசீர்வதித்தருளும். அதுபோல் ஆண்டவரே முத்தப்பன் குடும்பத்தாரை சமர்ப்பிக்கின்றோம். அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலவிதத்திலான நோய்களால் அவதியுறுகின்ற போது அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உடல் நலனாக வந்தருளும். ஆண்டவரே, திருப்பாடல்கள் 107:20 நாங்கள் வாசிக்கின்றோம். மது வார்த்தையை அனுப்பி நீர் நோயாளிகளை குணப்படுத்தினீர் என்று. ஆண்டவரே, மது வார்த்தையை அனுப்பி நோயாளிகளை குணப்படுத்தினீர். மது வார்த்தை இந்த நேரத்திலே இந்த மக்களுடைய குடும்பங்களில் வந்து சேரட்டும். ஆண்டவரே, உடல் நலத்தால் வருகின்ற எல்லா குடும்பங்களிலும், ஆண்டவரே உடல் நோயினால் அவதியுறுகின்ற எல்லா குடும்பங்களிலும் மது வார்த்தையை நீர் இப்போது அனுப்புவீராக. இதோ நீர் கோரினீர், 100 தலைவனோடு கூறினீர், நீ செல், உன் பணியால் நலைவடைவான் என்று கூறின அந்த வார்த்தையில் ஆண்டவரே அவன் நலமற்றது போல, அந்த மகன் நலம் பெற்று உற்சாகத்தோடு எழுந்து நடந்தது போல, பணிவிடை செய்தது போல ஆண்டவரே மது வார்த்தை இன்று இந்த நேரத்திலே நற்கருணையிலிருந்து எழுந்து இந்த மக்களுடைய குடும்பங்களில் சந்திக்கட்டும். ஆண்டவரே, அந்த மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலையும் மீட்பையும் கொடுத்து ஆண்டவரே உம்மை தொடர்ந்து ஆராதிக்க, உம்மை புகழ, உமக்கு மாட்சிப்படுத்த, உமக்கு சாட்சிகளாக வாழ இந்த மக்களை ஆண்டவரது கருவிகளாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் திருமதி சுலோச்சனா அவர்கள் நம்முடைய கரங்களில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். சுலோச்சனா அவர்களை ஆண்டவரை இந்த நேரத்தை தொடுவீராக. ஆண்டவரை, தொடர்ந்து சர்க்கரை வியாதியினால் அவதி வருகின்ற மகள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மாறாதபடியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற சர்க்கரை நோய் ஆண்டவரை குறையும்படியாக ஆண்டவரை இந்த நேரத்தில் தொடுவீராக. இந்த நேரத்தில் ஆற்றலோடு ஆண்டவர் இந்த மகளை தொடும். ஆண்டவர், இந்த நற்கரணையில் உயிரோடு எழுந்திருக்கின்ற அந்த நீர் இந்த நேரத்திலே அந்த மகளை தொட்டு ஆண்டவரை குணப்படுத்துவீராக. அதே போல் ஆண்டவரை கருணாக பள்ளியை சேர்ந்த அஸ்வதி என்ற மகள் ஆண்டவரை கண் பார்வை இழந்த நேரத்திலே அவதியுற்று கொண்டிருக்கின்றாள். ஆண்டவரை, இந்த நேரத்திலே தற்காலத்தில் ஆண்டவரை கண் பார்வை எடுத்தது யாராக இருந்தாலும் ஆண்டவரை நீர் அறியாமல் அந்த மகளுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. ஆகையால் இந்த நேரத்திலே நீர் அற்புதத்தை நிகழ்த்த நீர் காரியத்தை செய்திருந்தால் இப்போதே இந்த நிமிடமே ஆண்டவரை உமது வல்லமை விண்ணிலிருந்து இறங்கி வந்த அந்த மகளை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சமூகத்திலே ஒன்றாக கூடியிருக்கின்ற நாங்கள் அனைவரும் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆராதனையில் உயிரோடு எழுந்தருளி வந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் இந்த மகளை தொட்டு அந்த மகளுக்கு கண் பார்வையை கொடுக்க, இந்த நேரத்தில் அந்த மகளை தொட்டு அந்த மகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க, இந்த நேரத்தில் அந்த மகளை தொட்டு அந்த மக்களுக்கு விடுதலையை கொடுக்க ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆற்றலோடு இறங்கி வருவீராக, வல்லமையோடு அந்த மகளை தொடுவீராக. ஆண்டவராகிய இறைவா, உம்மை தேடினவர்கள் யாரையும் நீர் கைவிட்டதில்லை, உம்மை நாடினவர்கள் யாரையும் நீர் கைவிட்டதில்லை. உம்மை தஞ்சமடைந்த அனைவரையும் நீர் ஆட்சி தேற்றி ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய செய்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஆகியால் இந்த எல்லா எண்ணங்களையும் எல்லா கருத்துக்களையும் இந்த உம்முடைய சந்நிதியிலே சமர்ப்பிக்கின்றோம், உமது கால் பாதத்தில் தருகின்றோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே உன்னதரும் மீட்பரும் இரட்சகரும் வாழ்வளிப்பவரும் அனைத்திற்கும் மேலானவரும் அனைத்தையும் படைப்பவரும் அனைத்தையும் காக்கின்றவருமாய் இருப்பதால் ஆகியால் ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே உமது கால் பாதத்தில் அனைத்தையும் தந்து இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அனைவரும் எழுந்து விழுந்தல் படிடுவோம். இந்த நேரத்தில்
நேரத்திலே நாம் நமக்காக நமது தலையில் சிரசின் மேல் கை வைத்து ஜெபிப்போம். நமது சிரசின் மேல் கை வைத்து ஜெபிப்போம். நமது கரங்களின் வழியாக ஆண்டவர் வல்லமையோடு இந்த நேரத்திலே நம்மை தொடப் போகின்றார். ஆண்டவர் வல்லமையோடு இந்த நேரத்திலே தொடப் போகின்றார். நம்மை தளர்த்துகின்ற நோய்களாக இருக்கலாம், நம்மை தளர்த்துகின்ற தீய ஆவியினுடைய கட்டுகளாக இருக்கலாம், நம்மை தளர்த்துகின்ற எல்லா கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், நம்மை தளர்த்துகின்ற பல வகையான போராட்டங்களாக இருக்கலாம், பல வகையான குறைவுகளாக இருக்கலாம், அல்லது அண்டை வீட்டாரோட பிரச்சனையாக இருக்கலாம். இதோ இந்த நேரத்திலே ஆண்டவர் விடுதலையை தரப் போகின்றார். ஆண்டவர் மீட்பை தர போகின்றார். ஆண்டவர் ரட்சிப்பை தர போகின்றார். ஆகையால் முழந்தால் படியிட்டு இரு கரங்களை சிரசின் மேல் வைப்போம். இரு கரங்களையும் சிரசின் மேல் வைத்து ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவரே, வல்லமையோடு இந்த நேரத்தில் இறங்கி வாரும். வல்லமையோடு இந்த நேரத்தில் இறங்கி வாரும். ஆற்றலோடு இறங்கி வாரும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொடும். ஆண்டவர் கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாதபடியாக போக கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் மீட்பை பெற்றவர்களாக, விடுதலையை பெற்றவர்களாக மட்டும் போக வேண்டும். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒருவர் கூட ஆண்டவரே அபிஷேகம் பெறாதவர்களாக போக கூடாது. ஆண்டவரே, இங்கு உம்மை தேடி வந்திருக்கின்ற மக்கள் அனைவரும் மீட்பை பெற்றவர்களாக, எந்த பிரச்சனையில் இருக்கின்றார்களோ, எந்த போராட்டத்தில் இருக்கின்றார்களோ, எந்த கவலையில் இருக்கின்றார்களோ, அந்த கவலையில் இருந்து, அந்த கண்ணீரில் இருந்து, அந்த போராட்டத்தில் இருந்து, அந்த பிரச்சனையில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக இங்கிருந்து போகும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் வல்லமையோடு இந்த மக்களை தொடும். ஆண்டவரே, வல்லமையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும். ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரக்கும். ஆண்டவரே, நீர் இங்கு நற்கரணையில் உயிரோடு எழுந்தருளி வந்திருக்கிறீராகியால், இந்த மக்களை காண்கிறீராகியால், இந்த மக்களுடைய கவலைகளை காண்கிறீராகியால், இந்த மக்களுடைய போராட்டங்களை காண்கிறீராகியால் உமது கரத்தை நீட்டி இந்த நேரத்தில் இவர்களை தொடும். ஆண்டவர் கரத்தை நீட்டி இந்த மக்களை தொடும். இந்த நேரத்திலே தொடும். உமது வல்லமையால் இந்த மக்களை தொட்டு ஆண்டவரை இந்த மக்களை குணப்படுத்தி, இந்த மக்களை ஆசீர்வதித்து, இந்த மக்களை வலுப்படுத்துவீராக. உமது கிருபையால் நிரப்புவீராக. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் உற்சாகத்தோடு பாடுவோம். ஆண்டவர் வல்லமையை தருகிறார். இன்று தொடுவார். இப்போது தொடுவார். தொட இருக்கின்றார் ஆண்டவர். இப்போ குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஆயியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். கந்தீர் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். இடையின் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
அன்போடு ஈசோவை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவரின் பரிசுத்தமா சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள். சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள். வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ. உன்னதமாகும் அப்பம் நீ. பரிசுத்த சரீரத்தாலும் விலையேறிய இரத்தத்தாலும் பாவத்தின் கரைகளில் இருந்து மனிதரை நீ விடுதலை செய்தி. சர்வேஷாவும் திருவருளை சிந்திடுமேவும் மக்களில் தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் தேவவரங்கள். கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்
ஆற வேண்டுமே. தொடுமென் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடுமென் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடுமென் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடுமென் ஆன்மாவை என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடுமென் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே. இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடுமென் இதயத்தையே அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே அன்பு பெருக வேண்டுமே. தொடுமென் இதயத்தையே அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே அன்பு பெருக வேண்டுமே. தொடுமென் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையை நான் காண வேண்டுமே. தொடுமென் கண்களையே உம்மை நான்
மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடுமென் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவர் பேரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமாம் மெசிகாவை வாழ்த்துங்கள். மெசிகாவின் புனிதமாம் திருப்பெயரை வாழ்த்துங்கள். இறையன்பின் நூற்றாகும் திரு இதயம் வாழ்த்துங்கள். பீடத்தில் வாழ்ந்தருளும் மெசிகாவை வாழ்த்துங்கள். மீட்பராம் மெசிகாவின் திரு ரத்தம் வாழ்த்துங்கள். வரநிறைவால் ஒளி சிந்தும் ஆவி கடவுளை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தாயாகும் கன்னி மரியை வாழ்த்துங்கள். மரியாவின் தூயதா உற்பவம் வாழ்த்துங்கள். மோட்சாரோபண மாதாவின் திருப்பெயரை வாழ்த்துங்கள். தூயவளாம் கன்னிகையின் வல்லவரை வாழ்த்துங்கள். புனிதரிலும் தூதரிலும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமா மெசிகாவை வாழ்த்துங்கள். மெசிகாவை வாழ்த்துங்கள்.